இன்னைக்கு நம்ம என்ன கேம் வர போகிறோன்னா ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடி 2 வர போகிறோங்க. இந்த கேம் அதே மாதிரி தான் நேற்று ஏன் வீடியோ ரொம்ப நாள் போல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாதிரி வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. வாங்க நியூ கேம் போகலாம். எஸ் ஓகே, ஹெல்ப் வாண்டட் கிராண்டரி ஓப்பனிங். ஓகே, இப்போ இது ஹெல்ப் வாண்டட் கேட்குறாங்க நம்ம வேலை செய்கிறதுக்கு. அது திரும்பியும் திறந்துருக்காங்க. கைஸ் 100K சப்ஸ்கிரைப் அடிச்சிச்சுன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன் கைஸ். அதோட ஓகே, tap here to use flashlight. ஓகே, மியூட் கால் பண்ணிடலாடா. பேசுறது வாங்கக்கா. ஸோ எது இப்படி காட்டிடுவான்? இதான் ஓகே, இதான் கேமரா. எல்லாமே காமிக்கிறாங்க. இதான் வேக தப்பி சரி ஓகே, பலூன் பாய். சரி ஃபஸ்ட்டு நம்மளோட இது என்னவே ஐயோ இது வேறு பப்பரு. இதுதான் டாய்ஸு என்ன மட்டும் சொல்லுவாங்க. இவங்க டாய்ஸு என்ன பாதி நொறுக்கி போட்டுருக்காங்க. அவங்க பீஸாக ப்ரோ கிடைச்சி ஏன்னா இவங்க பாட்டு வச்சு இது உருவாக்கியிருக்காங்க. இதுதான் மாஸ்க்கு கைஸ். மாஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணலன்னா இந்த ஒருத்தாள் இருக்காங்க கைஸ், இந்த ஃபாக்ஸின்னு விஜய் ஃபாக்ஸி அவன் மட்டும் தான் பார்க்கணும் நம்ம இது மாஸ்க்குள்ளேயே. ஸோ நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக ஒன்று ஸ்கிப் பண்ணி போட்டுக்கிறேன். லேட்டாக ஒன்று ஸ்கிப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இருங்க, அட்லீஸ்ட் பாயமாக இப்போ தான் ஒருத்தர் வந்துருக்கான். அப்போ தான் பாய் பாடிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாங்க இது அந்த பாடி. ஏன்னா இந்த பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூட, இந்த பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூட கைஸ். அவ்வளோதான். அதான் இருந்தாலும் இது தாய் தான். இதை முன்னே பெஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், இது ப்ளூ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இது கிடச்சிட்டு கேம் பிளே அடிச்சு இப்போ எத்தனை மணிக்கு வரணும் நீங்கள் பாருங்கள். கிட்ட 1-12 மணிக்கு வர்றாங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் நான் யூடியூப் பார்த்துருந்தேன். ஸோ அது ஒரிஜினல் வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ நைட்டு ஓகே, நைட்டு என்ன நடக்க போதோ இவன் வேறு வந்தவன் நினைக்கிறேன். எல்லாம் இது எல்லாம் ரோபோட்ஸும் ஆக்சுவலாக இங்கிலீஷில் சொல்ல எக்ஸ்பெரிமெண்ட்ரானிக் தான் சொல்லுவாங்க கைஸ். சக்கர புரியுது. வேற ஏதாச்சு என்னோட லைனாக வைக்கிறாங்க. ஏன்னா இவன் கப்கே குடிச்சோம்னா இவன் பைக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சோம். ஓகே, இது வேற எப்படி வருவாங்க சபை. இதான் வென்ஸு. எதுக்கு 3 வென்ஸ் வச்சுக்கோங்க தெரியல. என்ன பண்ணுறாங்க எதுக்குச்சு? யார் கேம் உருவாக்குனது முடியும்? போட்டுதெல்லாம் விட மாட்டேன். போட்டுதெல்லாம் விட மாட்டாங்க. இது வேறையா? இதெல்லாம்
கைஸ் என் பலன் பாய் ஷோ இது இருக்க என் பேட்ரி வேறு கொஞ்சம் தான் இருக்கு கைஸ் போச்சுடா சிக்னல் யாரும் கட் ஆகிட்டாங்க இவங்க சரி நான் இப்படியே வெயில் நிப்பாட்டிக்கல கைஸ் நான் படிக்க வேண்டியா இருக்குது இவங்களா கட்டையன் அன்னைக்கே செய்யணும்னா சரி அது நான் ரொம்ப வேகமாக லைட் அடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் இப்போ தான் ரூல்ஸ் பார்த்தேன் ஃபாக்ஸினா மாஸ்க்கு உள்ளே பார்க்கணும் லைட் அடிச்சிருந்தேன்னா வீக்னஸ்ஸு ஸோ லைட் அடிச்சுட்டே இருக்கணுமா ஐயோ போச்சு டீ ஏன் வந்துடும் பயமாக இருக்குது சும்மா மாஸ்க் போட்டு பார்ப்போம் எது மேலே மாஸ்க் போடணும் என்னடா என்னது என்னது ஐயோ ஐயோ வரணும் யாரு அவனுங்க இருக்கானே சீக்கிரம் சீக்கிரம் ஓகே நான் கட்டையாக தான் லிப்பாட்ரா சிரிக்கு லிப்பாட்ரா டே சிரிக்கு லிப்பாட்ட லிப்பாட்ரா டே சாவி டே லிப்பாட்டேன் ஓகே அது உயிரே வாங்கிடுவேன் ஐயோ இது மினி கேமு ஏன்னா அது எப்படியா ஏன் கூப்பிட்றான் எதுக்கு என்னை முடக்கி பீஸா என்ன கேட்க கொடுத்துடணுமா ஒருத்தாளுக்கு சொல்லு இவன் பின்னாலே போகணும் போகாமே வராது இருக்கணும் நினைக்கிறேன் இது இவனோட ஸ்பிரிட் என்ன அது உன் பின்னாடி போய் எவ்வளோ நேரம் ஆக்குறேன் எவ்வளோ நேரமாக எங்கடா போகிறதே வெயிட் பண்ணுறா சரி இப்போ என்ன பண்ணணும் இப்போ அவன் வாக்குமா கொடுக்கணும் இப்போ செய்யணும்னா இதுதான் நம்மளுக்கு மினி ஸோ கண்டினியூ பண்ணல திரும்பவுமே கண்டினியூ தான் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வரேன் கைஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன் ஐஷோ ஐயே பிரைட்னஸ் குறைவாயிரா கேன்சல் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ தான் கஷ்டப்பட்டு நைட்டு வரைக்கும் வந்திருக்கேன் கைஸ் சரி சளி பிடிச்சிட்டேன் தான் மேங்குது சொல்லுவாங்க எடுத்துடாடி 6 பயமாக இருக்கா என் பக்கத்தில் வேறு இருக்காங்க ஏன்னா இவன் சொன்ன மாதிரி நடந்துருச்சு எதுவுமே ஜப்ஸ்கர் இல்லை தெரியுமா என்னோட ஃபோன் கொஞ்சம் பழசாக இருக்குது ஐஸ் அதனால எப்படி கேம் விளாண்டாலும் இது கொஞ்சம் கேக் டு த சில்ட்ரன் எங்கே கேக் இந்த என்ன போடா சாவடிச்சிடாதீங்க என்ன ரகமாயிடுச்சா டீ இன்னொன்று சை
ரொம்ப இருட்டுட்டேன், எனக்கு ரொம்ப கடுப்பாக்குது கைஸ். இவனுன்னா இதுவும் பார்த்தீங்க கைஸ் மாறிடுச்சு. தேவை கண்டினியூடா ஆரம்பிக்கு, நான் இதை ஒடுக்காமல் விட மாட்டேன். இன்னைக்கு யார் பார்க்க போகிறா? வின்னு தைப்பானதா இல்லை இன்னைக்கு. இந்த அரமாட்டோட சார் சாகடிக்காமல் விடுறாங்க. ஏன்னா நம்ம கேமரா பார்க்காம நான் பார்த்துக்கலாமா? வேணாம் வேணாம். இந்த இது இருக்கானே யார், இவருக்கு தான் பிரச்சனை. யார் இங்கே மட்டும் வச்சுதான் போதும், ஈஸியாக இருக்கும். யாருமே பார்க்கணும். இங்கே வந்தோடனே எப்படி இல்லைன்னா மாஸ்க் போட்டுருவோம். மெயினாக பாக்ஸி தான் கைஸ், இல்லைன்னா பப்பிட்டு பப்பிட்டு ஒயிட் பாக்ஸா ஒயிட் பாக்ஸான்னு தெரியுது கைஸ். நான் மாற்றினேன் யார் நகரில் திரும்பியும் தரப்போம். ஆனால் இங்கே கோல்டன் எங்கள் ஆக்சுவலாக காமன் தான் இதில். இந்த கேமில் கோல்டன் ஃப்ரீ எங்கே பார்த்துட்டு அங்கங்கிறாங்க. அங்கனே போச்சா டீ யாருக்கா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? ஐயோ இவனாச்சே பயமா இருந்தது. ஐயோ போயிடா. போயிருக்கு அதுதான் வச்சு நல்லா இருக்கு. அதே காசே யாரும் வீணாகிட்டான். இது சத்தார போயிடுச்சு. அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கே கேட்கலாம். நல்லா இயர்ஃபோன் போட்டு பாருங்க. இதெல்லாம் போகிறான பாருங்க, பேட்டரி ஒடிக்கிறதே இருக்கும். ஆக்சுவலி ஃப்ளாஷ் தெரியுமா கைஸ்? இந்த நம்ம இந்த லைட்டில் பட்டன் தெரியுது. அப்புறம் நம்ம இதை ஃபைண்ட் அப் பண்ணி ஒன்றுன்னு நீங்கள் ஏண்டா அந்த எலக்ட்ரிக் போச்சு. இது வேறையா? பாசி போயிட்டா. ஐயோ கேம் பிளே எத்தனை மணிக்கு முடிக்க போகிறேன்னா ஒரு 1:30 முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் வீடியோ எப்போ தான் நைட்டு முடிச்சிருக்கல. நைட்ரி வந்தோடனே நான் முடிச்சிருவேன். இது கொஞ்சம் கேம் கஷ்டம் கைஸ். ஏன்னா என்னோட எங்கே ஆகுது, நான் வேறு இது டவுன் போயிட்டேன் அவசரப்பட்டு. இனி வாடா இது தாய் பாடினே ஒரு சீக்கிரம் அவன் கிறிஸ் பைசுடா. இதுதான் முக்கியம். வெட்டு எதுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சிட்டு போகுது எங்கே இருக்காங்கன்னே. மாஸ்க் போடுவது தான். ஏன்னா இங்கே தான் ஃபோட்டோ காமிக்கும். ஆனால் இது ஒரிஜினல் இல்லை கைஸ். நான் ஒரிஜினல் தான் டவுன்லோட் பண்ண நினச்சேன். எனக்கு மட்டும் தான் இப்போ கிடக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண கைஸ் மைண்ட் கிராஃப்ட்லாம். நெக்ஸ்ட் லைக் ஒருவேளை இது ஒரு சப்ஸ்கிரைப் ஏறிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக மைண்ட் கிராஃப்ட் போடுவேன் கைஸ். ஒருவேளை ஒரு 2 லைக் வந்துடுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆஃப் 3 வருவேன் கைஸ். அது எப்படி இருக்க போது தெரியல, ட்ரெல்லராக பார்ப்போம். அப்புறம் கொண்டு வேண்டியது எங்கே இல்லை, இது மட்டும் தான் எங்கே கைஸ்.